നോയിക്കെ ആ ഇളയ മകനെ എഴുന്നേൽപ്പിക്കാൻ അവിടെ ആരും വന്നില്ല. എന്നാൽ അവൻ സുബോധം വന്നിട്ട് അവൻ പറഞ്ഞു, ഞാൻ എഴുന്നേറ്റ് എൻ്റെ പിതാവിൻ്റെ ഭവനത്തിലേക്ക് ചെല്ലും. ஆமென். இந்த ஆண்டு ஒரு எரைசிங் இயர். நீங்க எழும்புகிற ஆண்டு. உங்களுடைய தகப்பனோடு இருக்கிற உறவுக்கு நேராக, தகப்பன் வீட்டுக்கு நேராக நீங்களாகவே எழுந்து திரும்பி போனால் நீங்கள் பெரிய சுதந்திரங்களை காண்பீங்க. നിങ്ങൾക്കും നിങ്ങളുടെ പിതാവും തമ്മിലുള്ള യഥാസ്ഥാനപ്പെടുത്തുന്നതിൻ്റെ ദൂരം എന്ന് പറയുന്നത് അല്പം ദൂരമാ. നിങ്ങൾ എഴുന്നേറ്റ് പിതാവിൻ്റെ ഭവനത്തിലേക്ക് പോകാൻ തീരുമാനിക്കുന്ന அத்தனையும் தூரமே உள்ள. பல ஆண்டுகளாக நீங்க தகப்பன் வீட்டை விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் நீங்க முழு மனதோடு கூட நான் எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போகிறேன் என்று சொன்னாலே ஆமென், உங்களை அரவணைத்து முத்தமிட காத்திருக்கிற ஒரு நல்ல அப்பாவினுடைய வீட்டுக்குள்ளதான் நீங்க திரும்பி போகிறீங்க. நீங்க எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போக மனதுண்டானால் ஆமென், எல்லா உரிமைகள், நீங்க எதெல்லாம் இழந்து போனீங்களோ, எதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறீர்களோ, எல்லா உடைமை உரிமைக்கு நேராகவும் உங்களுடைய தகப்பனாகவே உங்களை நடத்த வாஞ்சிக்கிறார்.